ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியை விளையாடாமலேயே கோப்பையை கைப்பற்றும் இந்திய அணி. ரெண்டாவது நாள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆரம்பிச்ச முதல் நாளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மழை. வெறும் 35 ஓவர் மட்டும்தான் வீசப்பட்டது. டாஸ் வென்ற பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை பிடிச்சாங்க. 107க்கு 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அடுத்து மழை நின்றுடும், மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் மழை நிற்கவே இல்லை. இரண்டாவது நாள் ஆட்டமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வீரர்கள் பார்த்தீங்கன்னா மைதானத்தில் தான் இருந்தாங்க. இதுக்கு மேலேயுமா மழை நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே மழைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. அன்றைய நாள் ஆட்டமும் ரத்து செய்யப்பட்டது. மூன்றாவது நாள் ஆட்டமும் பார்த்தீங்கன்னா மழை நின்றுடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மழை நிற்கவே இல்லைங்க. மூன்றாவது நாள் ஆட்டமும் பார்த்தீங்கன்னா மழை நிற்கவே இல்லை. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால மூன்றாவது நாள் ஆட்டமும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங் எதுவுமே பண்ணாம அந்த நாள் ஆட்டமும் கைவிடப்பட்டது. இதற்கு மேல இருக்கிறது 2 நாள் தான். இந்த 2 நாள்ல என்னதான் ஆட்டம் நடந்தாலும் மேட்சை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. மேட்ச் டிராவில் தான் முடியும். ஆனா வானிலை அறிவிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 2 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை இருந்துகிட்டு தான் இருக்குமா. இதனால இந்த ஆட்டம் அடுத்து நடக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். இந்த தொடர் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியை பங்களாதேஷ் கிட்ட இருந்து நம்ம கைப்பற்றிட்டோம். இரண்டாவது போட்டி டிராவில் முடிஞ்சாலும் இந்த தொடரை இந்தியா முழுமையாக கைப்பற்றி விட்டது. இந்த தொடர் முழுமையாக கைப்பற்றதுனால இந்த தொடர் கைப்பற்றியதை அடுத்து புள்ளிப்பட்டியல்ல இந்திய அணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முதலிடத்துல தாங்க ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. 71.63% இந்தியா முதலிடத்துல ஆதிக்கம் செலுத்துவதனால டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பங்களாதேஷை நம்மளோட மண்ணில் வச்சு அவங்கள வாஷ் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் முடிஞ்சதுமே T20 தொடரில் தான் இந்திய அணி விளையாட இருக்கிறது. அதற்கான வீரர்களும் அறிவிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் டெஸ்ட்ல விளையாண்ட எந்த ஒரு வீரரையும் இந்த T20 தொடரில் BCCI சேர்க்கவே இல்லை. அதுலேயும் குறிப்பா ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஓரங்கட்டப்பட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னு தெரியல. ஆனா அந்த 15 பேர் கொண்ட இந்திய அணியும் பார்த்தீங்கன்னா வலுவாக தான் இருக்கிறது. IPL கலக்கிய இளம் வீரர்களை கொண்டு தான் BCCI அந்த வீரர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. எது எப்படியோ இந்த டெஸ்ட் தொடரை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி விட்டது. இரண்டாவது போட்டி விளையாடாமலே இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு மழை ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.